ഓ തോന്നി എനിക്ക്. குறுக்கு வழியில போய் போய் கடைசியில சேர வேண்டிய இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டு பாத்தியா? ഹായ്, എൻജോയ് ചെയ്യയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്ന നമ്മുടെ കമൽ സാറിന്റെ ഇന്ത്യൻ മൂവിയിലെ അമ്മായ മച്ചിന്റെ സോങ്ങിന് ശേഷമുള്ള ഒരു സീനാണ്. നേരെ സീനിലോട്ട് പോകാം. ഏകദേശം എൻഡിലോട്ട് എത്താനായിട്ടുണ്ട്. ഒരു 20-23 മിനിറ്റ് ആണ് സിനിമയുള്ളത്. അപ്പൊ ഇത് എന്താ സംഭവം നമുക്ക് നോക്കിക്കണ്ടറിയാം. റെഡിയല്ലേ? യെസ്. മറ്റേ സോങ്ങിന്റെ എൻഡ് ഓയിൽ അല്ലേ? ഓയിൽ എന്തോ സ്കൂൾ ബസിന്റെ ആണോ? ബ്രേക്ക് ബ്രേക്ക് പക്ഷെ ഓൾറെഡി എന്തോ പണി കിട്ടില്ല. ഓയിൽ ഉണ്ടായിരുന്നോ? ഓയിൽ ലീക്ക് ആയിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഇങ്ങനെ. ആ മറ്റേ സാധനം പണി ആ വണ്ടിയാണ് അത്. അന്നൊരു ദിവസം ലാസ്റ്റ് ഒരു വണ്ടി പറഞ്ഞില്ല, തുരുമ്പിച്ച വണ്ടിയാണ്, കൊടുക്കാൻ പറ്റില്ല ബ്രേക്ക് എന്നൊക്കെ. ബ്രേക്ക് ഇൻസ്പെക്ടർ ചന്ദ്രനാണ് പണിയിട്ടാണ്. അതുപോലെ ഉണ്ട്. ആ ലാസ്റ്റ് കൊടുത്ത വണ്ടിയാണത്, സാങ്ഷൻ ചെയ്ത വണ്ടിയില്ലേ. വണ്ടിയിൽ പ്രശ്നമുണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലായിരുന്നു. ആ വണ്ടി കൊള്ളൂലായിരുന്നു. അത് കൊള്ളില്ലായിരുന്നല്ലോ. പൈസ മേടിച്ചിട്ടല്ലേ കൊടുത്തേ? தப்பு பண்ணிட்டோம் சுப்பையா. எவ்வளவு குழந்தைங்க 2 நாள் வண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்து காட்டுவான்னு சொன்னீங்க. இப்ப பாரு, கேர்லெஸ். ஒன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? என் புத்தி எங்க போச்சு? இல்ல 2 நாள்ல ஆக வேண்டியதுமா. 2 நாள்ல கொண்டு காணிக்கணும்னு പറഞ്ഞായിരുന്നു. இந்த வண்டியில தான் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இத்தனைக்கும் போன வாரம் தான் பண்ணிருக்காங்க. எந்த மடை எடுத்து கொடுத்தான்னு தெரியல. கொஞ்சம் வரைங்களா 1 மினிட் தனியா பேசணும். யாரு பிரஸ்? இப்ப பேசுறதுல நேரம் இல்லையா? 40 குழந்தைங்க 40 போயிடுச்சு. சொல்லாதீங்க. என் பேர் சந்திரபோஸ். இந்த வண்டிக்கு எஃப்சி கொடுத்தது நீங்க தானே? சரிப்பா சார். தனியாலாம் வர முடியாது சார். நாடு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. ஏன் சார் இந்த மாதிரி கண்டமான வண்டிக்கெல்லாம் சர்டிஃபிகேட் பண்றீங்க? பாருங்க, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரேக் ஆகி ஊத்தி இருக்கு. இதான் நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ற லட்சணமா? நீங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட், நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது சகஜம். ஏன் பெருசு படுத்துறீங்க? அதானே, கோஆபரேட் பண்ணுங்க. வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறேன். பணம் வாங்கின 10வது நிமிஷம் புத்து விழுது. சரிப்பா, நான் பொருளா கொடுத்துறேன். சோனி கலர் டிவி பேக் பண்ணி காது வச்ச மாதிரி வீட்டுல கொண்டு வந்து இறக்கிறேன். 1 மாசம் கழிச்சு பிரிச்சு யூஸ் பண்ணிக்க. நோபடி வில் நோ. என்ன சொல்றீங்க சார்? என்னதான் பண்ண சொல்றீங்க? டிரைவர் குடி போதால இருந்தா, அதனாலதான் வண்டி கவர்ந்துருச்சுன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். முதல்ல டிவி வரட்டும், அப்புறம் பாப்போம். என்ன விளையாடுறீங்களா? ஆக்சிடென்ட்ல செத்தவன குடிபோதையில செத்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுத சொல்றீங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் லஞ்சம் சொன்னாலே துரத்தி அடிக்கிறாங்க. இட்ஸ் இம்பாசிபிள். டாக்டர் ப்ளீஸ். நான் இன்ஸ்பெக்டர் கூட கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா? வாங்கிட்டார். பணமா? பொருளா? அதான மாயமச்சந்திரன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. லேசர். ஐயோ, பெட்டந்து மோசப்பட்டானே இவரையா. 500 ரூபாய்க்கு 5 கையெழுத்து போட்டு விட்டுருந்தீங்க. எழுதி வாங்க கசக்குதா? 35,000 சொச்சம் பழங்கி மாதிரி பணம் தெரியும். இப்பெல்லாம் செவத்துக்கு கூட காது இருக்கு. இந்தியன் தகவல் போயிடுச்சுன்னா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுல காது வச்ச மாதிரி நாங்க கொண்டு போய் இறக்கணும்ல. அதே மாதிரி உங்க வீட்டுல வைக்கிறது கொல்லப்புறத்துல கொண்டு வந்து இறக்கிறோம். என்ன என்னப்பா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வைக்கிறீங்க? லேசர் டிஸ்க் வீட்டுக்கு வந்த அப்புறம் கைட்டு கொடுத்தாங்க. ஆமா, இந்த டிரைவர் பிடிச்சிருந்தாலும் மற்ற டாக்டர்ஸ் எப்படி நம்ப வைப்பீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
അതാണ് സംഭവം. ഓ എന്താന്നറിയോ, ആള് കോൺഫിഡന്റ്ലി ചെയ്യുന്ന അച്ഛനല്ല എന്തായാലും ഇതിലേക്ക് ഇറങ്ങുന്നത്. അപ്പൊ അതിന്റെ ഒരു ഇതായിരിക്കും ചിലത്. ഓ കുടിച്ചതിന്റെ ഇത് കാണിക്കുന്നുണ്ട് ഡ്രൈവർ എടുത്ത്. ഏകദേശം ഡ്രൈവർ മെത്തായി ഫുൾ കുറ്റം. ഓ തോന്നി എനിക്ക്. குறுக்கு வழியில போய் கடைசியில சேர வேண்டிய இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டு பாத்தியா. ഡോക്ടറാണോ കൂട്ടിട്ട്? Control from Alpha 1. Inspector Panivel speaking. Chandrabose ஃபாலோ பண்ணிட்டு GH மார்ஷல் வந்திருக்கேன். இந்தியன் தாத்தா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் அவங்க உள்ள இருக்காங்க. ஓ என்ன பண்ணீங்க? പിടിക്കാൻ வெளியே கதவை பூட்டிங்க சார். அப்போ ஜாக்கிரதை காவல் காத்துங்க. വാച്ച് ചെയ്യാൻ പറഞ്ഞു. அன்னைக்கு 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பெத்த மகளையே கொண்டுட்டேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 40 பேர் கொண்டிருக்கேன். எவ்வளவு பெரிய கொலகாரன். ഇപ്പൊ ന്യായം. ஒன்னு முதல்ல தீர்த்து கட்டணும். ഉന്നത്താണ്ട മുതൽ நீங்க பெத்த புள்ள பண்ணா have your son damn it என்ன குத்துவீங்களா? அவன் ஊர்ல இருக்கிற கடையெல்லாம் புடிங்கிட்டு இருந்தேன். ஏன் காலடியிலேயே ஒரு களை முளைச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் களை தான். കള ஒன்னு குத்திட்டு தான் மறுவேலை. அப்பா என்ன விட்டுங்கப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டப்பா. நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்ற சாக்கு எக்ஸ்கியூஸ். தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம செஞ்சதால அது. பிரேக் இல்லாம வண்டியை ஓட்டி இடிச்சு யாரையும் கொண்டுடக்கூடாது. நான் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஒரு உத்தியோகம் இருக்கு. ഓ விளைவு இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு இந்த பார்க்கலப்பா. நான் அந்த கோரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டப்பா. பண்ணா எனக்கு குத்தாத. திருந்தி இருந்தா ஆக்சிடென்ட் ஆன உடனே போலீஸ்ல போய் சரண் அடைஞ்சிருக்கேன். அதை விட்டுட்டு இன்ஸ்பெக்டருக்கு டிவி டாக்டருக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இந்த 2 பேர் வாங்கினா 2 4 4 8 8 16 மறுபடியும் 4 போற லஞ்சம் புத்து நோய் மாதிரி தரணும். நான் விட மாட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கப்பா. கல்யாணம் 15 வருஷமா உங்களுக்கு அம்மாவுக்கும் குழந்தை கிடையாது. நீங்களும் அம்மாவும் கோயிலா ஏறி இறங்கி தவம் இருந்து பிறந்த பிள்ளை பாரு. கஸ்தூரிக்க கறங்கிட்டான். இப்ப உங்களுக்கு கடைசி காலத்துல கொள்ளி போடுறதுக்கு நான் ஒருத்தன் தான் பாருங்க. என்ன சொல்றீங்களே கருணை இல்லையா? என் மேல பாசமே இல்லையாப்பா? இன்ஸ்பெக்டருக்கு கலர் டிவி, பெத்தப்பனுக்கு பாசமா? அப்படி இல்லப்பா. நீ தப்பிக்கிறதுக்கு லஞ்சத்தை பணமா கொடுத்த, பொருளா கொடுத்த. இப்ப பாசமா எனக்கே கொடுக்கறியா? பாசம் கடை இல்ல, விஷச்செடி. ஓ களையெல்லாம். இந்த சேனாபதி கோர்ட்ல மன்னிப்பே கிடையாது. மரண தண்டனை தான். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பேன். யூ ஆர் கிரேசி. கொலை பிடிச்ச பைத்தியம். അടിയുന്ന പെട്ടെന്ന് അവിടെ അപ്പൻ മകൻ ഫൈറ്റ്. ബട്ട് ഇന്ത്യൻ മാസ്. അയ്യോ മകൻ തന്നെ അടിച്ച്. മകനായിരുന്ന വില്ലൻ. ചന്ദ്രുതാ വില്ലൻ. വില്ലൻ யாரு? വില്ലൻ பிடிச்ச நாய் தூக்கிட்டு போய் தூக்கில போடணும் சார். வயசாய் போய் பைத்தியம் பிடிச்சு கட்டிட்டு தூக்கிட்டு அலையிறோம். கை கால உடையே சார். பெத்தப்பறம் எங்கேயாவது பிள்ளை கொல்லுவாங்க சார். கிழட்டு ഓ തെറിവിളിച്ച്. നല്ല ദേഷ്യമൊന്നുമല്ലേ കമലഹാസനോട്? ഒരേ സമയം നായകനും വില്ലനും. ഇന്ത്യന് സപ്പോർട്ടല്ലേ? ஹலோ டிஜிபியா, நான் மலையப்பன் செக்ரட்டரியில இருந்து பேசுறேன். கஸ்டடியில் இருக்க கிழவனுக்கு காட்சா யாரை போட்டிருக்கீங்க? என்ன சொத்த ஆளா போட்டிருக்கீங்க? பேசாம ஆளை மாத்திட்டு நம்ம டில்லி பாபையும் பரந்தாமணியும் போட்டுருங்க.
ஆமையா அதுக்குதான் சந்தோஷம் தானே നല്ല ഹോൾഡ് ഉണ്ട്. நானே நேர்ல வரேன் ഇല്ല ഇല്ല അതല്ല മറ്റേത് വേറെ உங்க ரெண்டு பேருக்கு ரிலீஃப் இனி உங்க பாத்துக்கோங்க മറ്റേ രീതിയില് சார் டியூட்டிக்கு வந்து அது யோ செக்ரட்டரியேட்ல இருந்து ஆர்டரியா இதுவும் ஒரு வீரப்ப கேஸ் தான் சார் കുറച്ചും കൂടി பிடிச்சிட்டீங்களே வெரி വലിയ குட் இனிமே என்ன ப்ரமோஷன் தான் വലിയ ആൾക്കാരിട്ട് കാവലില്, കാരണം ആള് കുറച്ചും കൂടി ഇതല്ലേ മറന്നു. என்ன பண்ணமா பிடிக்குமில்ல கன் சார் ராத்திரி 10 மணிக்கு ഓ പോയാ? என்னையா டியூட்டி பாக்குறீங்க நீங்க? போங்கயா. പോയി. ஒரு புள்ளைய போய் கேளுங்க. இந்த அத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். சாமி நீ கோட்டை விட்டு அவங்க மேலே ஆப்பாயிர ശരിക്കും കൊല്ലാനാ നോക്കി കേട്ടോ பெருசா പ്ലാൻ ചെയ്തു. புடிச்சா மட்டும் போறாதியா புடிச்சவன பத்திரமா பாதுகாக்கிறது இல்லைன்னா என்னையா போலீஸ்கார நீ சாரி சார். இட்ஸ் a shame for me. Give me 2 days. எப்படி அந்த கிழவனை பிடிச்சறேன். വേറെ ആൾക്കാരെ വെച്ചിട്ട് കൊല്ലാൻ നോക്കുമായിരുന്നു. സെക്രട്ടേറിയറ്റിന്നൊക്കെ ഹോൾഡ്, കാരണം എല്ലാരും മറ്റേ ലഞ്ചത്തിന്റെ ആൾക്കാരല്ലേ. ഇതാ சேனாபதி